அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடைய சென்னை சோழபுரத்தாருடைய அமைப்பினுடைய தலைவராகவும் மிக சீரிய முறையில் நமது இனத்திற்காக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திருமிகு மா வைத்தியநாதன் அவர்களுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னையிலே தனிப்பட்ட முறையிலே ஒரு சிறப்பான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். அனைத்து பெரியோர்களும் அனைத்து சான்றோர் பெருமக்களும் அருமைமிகு மா வைத்தியநாதன் மலர்கொடி அவர்களை வாழ்த்தி பெருமையோடு தங்களுடைய வாழ்த்தையினை பகிர்ந்திருக்கிறார்கள். அருமைக்குரிய நம்முடைய குழந்தை ஈட்டிசி திருஞான சம்பந்த ஐயா அவர்கள் திருமிகு வைத்தியநாதன் மலர்கொடியை வாழ்த்தி ஒரு அழகான ஒரு வாழ்த்துறையை அனுப்பியிருக்கிறார்கள். அதை உங்கள் முன்னிடையே நான் பகிர விரும்புகிறேன். 60 ஆண்டுகள் காலம் கடந்த கணக்கல்ல. 60 ஆண்டுகள் காலம் கடந்த கணக்கல்ல. இது காதல் கணக்கிட மறந்த ஒரு வாழ்க்கையின் வரலாறு. இது காதல் கணக்கிட மறந்த ஒரு வாழ்க்கையின் வரலாறு. 60 ஆண்டுகள் வசந்தமும் வறட்சியும் கைகோர்த்து வந்தபோதும் 60 ஆண்டுகள் வசந்தமும் வறட்சியும் கைகோர்த்து வந்தபோதும் ஒருவர் கையை ஒருவர் விடாத அழகிய உறுதி. இன்று நாம் கொண்டாடுவது ஒரு திருமண நாள் அல்ல. இன்று நாம் கொண்டாடுவது ஒரு திருமண நாள் அல்ல. அது அன்பின் வைரம், அறத்தின் ஒளி. அது அன்பின் வைரம், அறத்தின் ஒளி, இல்லறத்தின் இலக்கணம். திரு மா வைத்தியநாதன் சோழபுரத்தார் நேர்மை எனும் நாணயம். திரு வைத்தியநாதன் சோழபுரத்தார் நேர்மை எனும் நாணயம், உழைப்பு எனும் வலிமை, பொறுப்பு எனும் புகழ் மூன்றையும் வாழ்வில் சுமந்து குடும்பத்தின் முதுகெலும்பாய் நிமிர்ந்து நிற்கும் நாயகன். குடும்பத்தின் முதுகெலும்பாய் நிமிர்ந்து நிற்கும் நாயகன் திருமதி மலர்கொடி சோழபுரத்தார் அன்பு மொழி பேசும் தெய்வம். திருமதி மலர்கொடி சோழபுரத்தார் அன்பின் மொழி பேசும் இதயம். பொறுமையின் பேராசிரியை, பாசத்தின் பாதுகாவலர். பொறுமையின் பேராசிரியை, பாசத்தின் பாசமலர். இல்லறத்தின் ஒளி வழக்கு. இரு உள்ளங்கள் இணைந்த நாள் முதல் நான் என்பதை குறைத்து நான் என்பதை கூட்டி வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள். நான் என்பதை குறைத்து நான் என்பதை கூட்டி வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள். சிரிப்பையும் சோதனையும் சமமாய் பகிர்ந்து சிரிப்பையும் சோதனையும் சமமாய் பகிர்ந்து கண்ணீரையும் கனவையும் ஒரே தட்டில் வைத்து வாழ்க்கை எனும் பாடத்தை மௌனமாக கற்பித்தவர்கள். வாழ்க்கை எனும் பாடத்தை மௌனமாக கற்பித்தவர்கள். 60 ஆண்டுகள் என்பது வெறும் கால அளவல்ல. 60 ஆண்டுகள் என்பது வெறும் கால அளவல்ல. அது பொறுமையின் பயிரிட்ட நிலைமை. அது பொறுமை பயிரிட்ட நிலம். நம்பிக்கை விளைந்த வயல். பாசம் அறுவடை செய்த தோட்டம். பாசம் அறுவடை செய்த தோட்டம். பொறுமை பயிரிட்ட நிலம், நம்பிக்கை விளைந்த வயல், பாசம் அறுவடை செய்த தோட்டம். இன்றைய தலைமுறைக்கு புத்தகமில்லா பாடமாக இல்லறம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் நடமாடும் வாழ்க்கை நூல். இந்த தம்பதியரின் பயணம் இன்று பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள் ஒளியாக தெரிகிறது. எல்லோருடைய கண்களின் ஒளியாக தெரிகிறது. இந்த வாழ்க்கையின் வெற்றி, உடலின் ஆரோக்கியம், மனதில் அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி என்றும் குடியிருக்க. உடலில் ஆரோக்கியம், வாழ்வில் மகிழ்ச்சி, மனதில் அமைதி என்றும் குடியிருக்க இறைவன் அருளால் நீண்ட ஆயுளுடன் நிழலாகவும் வழிகாட்டியாகவும் தாங்கள் திகழ வேண்டும். அன்பு மாறாத வைரம் போல, பந்தம் முறியாத சங்கிலி போல. அன்பு மாறாத வைரம் போல, பந்தம் முறியாத சங்கிலி போல உங்கள் வாழ்க்கை என்றும் பிரகாசிக்க திரு வைத்தியநாதன் சோழபுரத்தார் மற்றும் திரு மலர்கொடி சோழபுரத்தார் இருவருக்கும் எங்கள் இதயங்கணிந்த உற்சாகமான வைர திருமண வாழ்த்துக்கள். வாழ்த்தின் மகிழ்வில் ஈட்டிசி திருஞான சம்பந்தம், கும்பகோணம். மிக்க நன்றி. வணக்கம்.